நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் மாயா ஏஞ்சலோ எழுதின ஃபினாமினல் விமன் அப்படின்ற போயம் பற்றி பார்க்கலாம். முதல்ல மாயா ஏஞ்சலோ எங்கே பிறந்தாங்க, எப்போ பிறந்தாங்க, அவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்ற விவரத்தை பார்த்துடலாம். அவங்களோட பேர் மார்கரெட் ஆனி ஜான்சன். அவங்க பிறந்த வருடம் 1928 ஏப்ரல் 4. எந்த ஊர் அப்படின்னா செயின்ட் லூயி. அது எங்கே இருக்குன்னா அமெரிக்காவில் உள்ள தென் மாகாணங்களில் ஒன்றான மிசோரியில் இருக்குது. அவங்க எழுதின ஐ நோ ஒய் த கேஜ்ட் பேட் சிங்ஸ் அப்படின்ற ஆட்டோபயோகிராஃபி இல்லை மெம்வா அப்படின்னு சொல்கிறாங்க. மெம்வா அப்படின்னு அதான் அதோட சரியான உச்சரிப்பு. அதுக்காக அவங்க அந்த 1969 அது பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு பிறகு அவங்க ரொம்ப பிரபலம் ஆயிட்டாங்க. அவங்க ஒரு சிவில் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட். மார்ட்டின் லூத்தர் கிங் ஆஸ் வெல் அஸ் மால்கம் எக்ஸ் இவங்க 2 பேர் கூடவும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. அண்ட் அவங்களோட கவிதைகள் இன்னும் பிரபலமாக இருக்குது. அவங்க வாழ்க்கையில் ஒரு எழுத்தாளராக பிரபலமாகிறதுக்கு முன்னாடி பலவிதமான வேலைகளில் இருந்திருக்காங்க. நடிகராக கூட இருந்திருக்காங்க, ஜேர்னலிஸ்டாக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னை அந்த பிளாக் எம்பவர்மெண்ட், பிளாக் விமன் எம்பவர்மெண்ட் கூட நினச்சிக்கிட்டாங்க. அவங்க உரிமைகளுக்காக தொடர்ந்து பேசியிருக்காங்க, போராடியிருக்காங்க. 2011 வருடம் அவங்களோட கான்ட்ரிபியூஷனுக்காக, இலக்கியம் மற்றும் சமூகத்துக்காக அவங்களோட பங்களிப்பிற்காக பிரசிடென்ஷியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்றது அமெரிக்க அரசால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ கடந்த நூற்றாண்டில் மிக அதிகமான இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பெண் எழுத்தாளர்கள் இவங்க ஒருத்தங்கன்னு சொல்லலாம். இவங்க கூட டோனி மோரிசன் அவங்களையும் எப்பயும் கம்பேர் பண்ணி பேசுவாங்க. அவங்கெல்லாம் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்து எழுத்தாளர்களாக, பெண் எழுத்தாளர்களாக, ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் பெண் எழுத்தாளர்களாக ரொம்ப பிரபலமாக இருந்தவங்க. இந்த போயம் ஃபினாமினல் விமன் அப்படின்ற போயம் ஒரு பெண் தன்னை அப்படியே ஏற்றுக்கிடணும் அப்படின்றதுக்காக தான் வாதாடுது. இன்றைக்கி உலகத்தில் ஒரே மாதிரி எல்லா இடங்கள்லையும் கடைகள் இருக்குது, பொருட்கள் இருக்குது, வாகனங்கள் இருக்குது, அண்ட் அழகுக்கான ஸ்டாண்டர்ட்ஸும் யூனிஃபார்மாக இருக்குது. இப்போ நீங்கள் கேஎஃப்சி கடைக்கு உலகத்தில் எங்கே போனாலும் அதே போல் தான் கடையோட அமைப்பு இருக்கும். அவன் அதே உணவை தான் கொடுப்பான். அந்த மாதிரி எல்லாமே ஒன்று போல் இருக்கணும். ஷாப்பிங் மால்கள் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும், அது ஈஸ்ட் டு வெஸ்ட், நீங்கள் ஜப்பான்லேருந்து நீங்கள் யூஎஸ் போனீங்க அப்படின்னா அக்ராஸ் த வேர்ல்டு அதே மாதிரி தான் இருக்குது. அண்டு இந்த அழகு பற்றின ஸ்டாண்டர்ட்ஸும் இன்றைக்கி அப்படி ஆயிருக்கு. சிகப்பாக ஒல்லியாக இருப்பது தான் அழகு, முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஒவ்வொரு மாதிரி, அது ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒருக்க அந்த ட்ரெண்டு மாறணும் வைங்க. பட் இப்போ அந்த நிறம் அப்படின்றது வெள்ளை இனம் தான், வெள்ளை தான் சிறந்த நிறம், இல்லை அழகான நிறம் அப்படின்றத மக்கள் மனசில் பதிய வச்சுட்டாங்க. இந்தியாவில் எத்தனை வருஷமாக ஃபேர்னஸ் க்ரீம் எவ்வளோ விற்றுருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸ், அதாவது அமெரிக்காவில் வாழும் கருப்பினத்தவரிடையேயும் அந்த காம்ப்ளெக்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் தெரிஞ்சிருந்தால் அவர் தன்னை வெள்ளை இனத்தவராக மாற்றிக்கிறதுக்கு தொடர்ந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி அதுக்காக நிறைய மருந்துகள் சாப்பிட்டு கடைசியில் அந்த மருந்துகளாலேயே தான் அவர் செத்து போயிட்டார். அப்போது அந்த தன்னோட ஒரிஜினாலிட்டி எதுவோ அதுவே நல்லா இல்லைன்னு நினைக்க வைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்டில் அப்படி உள்ள ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளோட நிறம் என்ன, நம்மளோட இனம் என்ன, நம்மளோட அமைப்பு என்ன, முக அமைப்பு இல்லை உடல் அமைப்பு என்ன, இதுக்கு எதிராக அதை வெறுக்கக்கூடிய ஒரு இதை தொடர்ந்து மீடியாக்கள் வழியாக அந்த நிறுவனங்கள், அந்த அழகு சாதனங்கள் விற்கும் நிறுவனங்கள் அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் பியூட்டி அப்படின்னு சொல்லி முன் வைப்பாங்க. இந்தியாவிலே தொடர்ந்து இந்திய பெண்களுக்கு அழகி பட்டம் கொடுத்தது அந்த காஸ்மெட்டிக்ஸை இங்கே விற்கிறதுக்கு தான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. 90s தான் கொடுக்குறாங்க. ஏர்லி 1991 தான் இந்தியாவில் லிபரலைசேஷன் அப்படின்ற ஒரு பொருளாதார முன்னெடுப்பு நடக்குது. அது வரைக்கும் இந்தியாவில் நீங்கள் வெளிநாட்டு பொருட்கள் விற்கணும் அப்படின்னா மிக அதிகமான வரி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதுக்கப்புறம் நேரடியாக அவங்களே எங்கள் பொருட்கள் விற்கலான்னு சொன்ன உடனே தொடர்ந்து ஐஸ்வர்யா ராய், அப்புறம் சுஷ்மிதா சென், அப்புறம் பிரியங்கா சோப்ரா, அப்புறம் யுக்தா மிகின்னு ஒருத்தவங்களுக்கு கொடுத்தாங்க. இப்படி தொடர்ந்து நிறைய பேருக்கு அழகி பட்டம் கொடுத்தாங்க. அண்ட் அவங்க வழியாக நிறையா பொருட்களையும் அழகு சாதன பொருட்களான அவற்றையும் விளம்பரப்படுத்தினாங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இந்தியா மாதிரி ஒரு பாப்புலேஷனில் 50 கோடிக்கும் மேலே பெண்கள் இருக்காங்க. அப்படிங்கும்போது இப்படி தொடர்ந்து வியாபாரம் பண்ணும்போது அது எவ்வளோ பெரிய லாபம் அந்த நிறுவனத்துக்குன்னு பாருங்கள். அப்போ மாயா ஏஞ்சலோ ஒரு கருப்பின பெண்ணாக இதுக்கு அகைன்ஸ்டாக அவங்க பேசுகிறாங்க. அண்ட் அகைன் ஒரு கவிதையை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த கவிதையில் எந்த ஒரு வரியும் சொல்லாமலே டிஸ்கஸ் பண்ண முடியும்.
இதுதான், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவங்களோட அனுபவத்திலிருந்து, அவங்களோட பார்வையிலிருந்து ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பொருள்படும். இது நான் ஒரு ஆண் இதை படிச்சுட்டு சொல்லும்போது நான் ஒரு மாதிரி சொல்கிறேன். இதே கவிதையே ஒரு பெண் படிக்கிறாங்க, அண்ட் வயசு வித்தியாசம் இருக்குது. 25 வயசில் உள்ளவங்க படித்தா அதை ஒரு மாதிரி புரிஞ்சுக்கலாம், 35 வயசில் உள்ளவங்க படித்தா ஒரு மாதிரியும், 45 வயசில் ஒரு மாதிரியும், காலேஜ் படிக்கிறவங்க ஒரு மாதிரியும் அதை புரிஞ்சுக்கிட வாய்ப்பு இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பார்வைக்கு ஏற்ற மாதிரி அதோட அர்த்தமும் டெவலப் ஆகும். ஸோ இங்கே அவங்க கருப்பினத்தவங்க ஷீ ஓன்ஸ் ஹர் செல்ஃப், நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி அவங்க அவங்களோட உடல் அமைப்போ முக அமைப்போ ஒரு கருப்பினத்தவருக்கு இருக்கிறத அவங்களோட இதாக தான் சொல்கிறாங்க, ப்ளஸ்ஸாக தான் சொல்கிறாங்க, அவங்களோட அழகாக தான் சொல்கிறாங்க. அதுதான் என்னோடய அழகு அப்படின்னே சொல்கிறாங்க. அதை ஒன்றையும் சொல்லிகிட்டே வரும்போது ஒரு ஒன்ஸ் இன் 5-7 லைன்ஸ் ஐ எம் அ உமன் ஃபினாமினலி அப்படின்னு சொல்லிட்டு, ஃபினாமினல் உமன் அப்படின்னு சொல்லி, தட்ஸ் மீ அப்படின்னு சொல்லி அதை அந்த ரெஃபரண்ட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இந்த 4 வரிகள், ஐ எம் அ உமன் ஃபினாமினலி, ஃபெனாமினல் உமன், தட்ஸ் மீ அப்படின்ற இந்த 4 வரிகள் எவ்ரி ஒன்ஸ் ஆர் ஸோ எவ்ரி 5 or 7 லைன்ஸ் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. அண்ட் மற்றவங்க ஆச்சரியப்படலாம், ஏன் அதாவது வெள்ளை இன பெண்கள் இல்லை அவங்கள விட அழகாக இருப்பதாக நினைக்கக்கூடிய பெண்கள் ஏன் ஆண்கள் என்னை சுற்றி வர்றாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பட் அதுக்கும் அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க. ஐ எம் உமன் ஃபினாமினலி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த இப்போ நீங்கள் பாலு மகேந்திராவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவர் அவரோட படங்களில் டார்க்கான ஹீரோயின்களை தான் தொடர்ந்து நடிக்க வச்சுருப்பார். அவர் இந்த பாம்பே ஹீரோயின்ஸ் சொல்லுவாங்க, வட மாநிலங்களிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கதாநாயகிகளை பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டார். அவருக்கு என்ன அப்படின்னா, டார்க்கு தான் அழகான நிறம், அதுதான் கேமராவில் பார்க்கும்போது காட்சி படம் பிடிக்கும்போது திரையில் மிக அழகாக இருக்குங்களா. இப்போ பர்சனலாக அது அவரோட சாய்ஸாக கூட இருக்கலாம். அப்போ இந்த நிறம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. இன்றைக்கி உலகம் முழுவதும் டஸ்கி அப்படின்ற அந்த கருமை நிறம் தான், அதுதான் சிறந்த நிறம், இல்லை அதுதான் அழகான நிறம் அப்படின்னே ஏற்றுக்கிட்டவங்க இருக்காங்க. ஆப்பிரிக்க பெண்கள் தான் உலகத்துலேயே அழகானவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் யார்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாதுன்னா, ஆல்ரெடி மனசில் வெள்ளை தான் அழகு அப்படின்னு உருவாக்கிக்கிட்டவங்கக்கிட்ட, இல்லை யார் மனசில் அப்படி பதிஞ்சிருக்கோ அவங்க இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. பட் ஆனால் சயின்டிஃபிக்கலி பார்த்தாலும் டஸ்கி தான் ஒரு ஸ்ட்ராங்கான இல்லை சேஃபான ஒரு நிறம்னு சொல்லலாம். சேஃபான இந்த சென்ஸ், அதிக குளிரில் இருந்தோ இல்லை வெயிலில் இருந்தோ கூட உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நிறம் அப்படின்றது அந்த டஸ்கி நிறம் தான். மாயா ஏஞ்சலோ எல்லாமே அழகு தான் சொல்கிறாங்க. என்னோட நடை உடை பாவனை எல்லாமே அழகு தான், நான் எங்கேயும் யாருக்கும் தலை வணங்க மாட்டேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. என்னோடய தலை முடி கூட ஆடாதுன்ற மாதிரி தான் அவங்க எழுதிட்டு வர்றாங்க. ஸோ கடைசியாக அகைன் ஒரு தடவை, பிகாஸ் ஐ எம் அ உமன் ஃபினாமினல் உமன், தட்ஸ் மீ அப்படின்ற மாதிரி. ஸோ இது அந்த 60s 70s நடந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட், கருப்பினத்தவர்கள் அந்த பிளாக் நேஷ்னலிசம் சொல்லுவாங்க அமெரிக்காவில், பிளாக் ஐடென்டிட்டியை அசர்ட் பண்ண காலம் அது. அதை வி ஹாவ் டு ஓன் அவர் ஐடென்டிட்டி. ஏன் நீங்கள் நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில், இந்த பாட்காஸ்டோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஸ்பீச்சை நான் ஆட் பண்ணுறேன். மால்கம் எக்ஸ் அப்படின்ற படத்தில் டென்சல் வாஷிங்டன் பேசின ஸ்பீச் அது. அதில் அவர் சொல்லுவார், நம்மளை எப்படியெல்லாம் இவங்க ஸ்டிஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, அடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளை இனத்தவங்க ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன்ஸை பொறுத்த வரைக்கும் டபுள் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கருப்பினத்தவங்க ஆஃப்ரிக்காவிலேருந்து அங்கே பருத்தி தோட்டத்துலேயும் கரும்பு தோட்டத்துலேயும் வேலை செய்கிறதுக்காக அடிமைகளாக கொண்டு வரப்பட்டவங்க. அவங்க சுதந்திரம் வாங்கி அங்கே ஒயிட் மெஜாரிட்டி அமெரிக்காவில் இருக்கும்போது அவங்க அவங்களையே வெள்ளைக்காரங்க கண் வழியாக பார்க்குறாங்க. அதுதான் டபுள் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட இனம், அவங்களோட கலாச்சாரம் இல்லை அவங்களோட ஆன்செஸ்ட்ரி அப்படின்றது வேறு. அண்ட் அதை மறக்கடிக்கப்பட்டதுனால, அதிலிருந்து துண்டிக்கப்பட்டதுனால இப்போ அவங்கள வெள்ளைக்காரங்க அவங்கள எப்படி பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இதெல்லாம் மாறணும். இந்த நமக்குரிய ஐடென்டிட்டியை நம்ம உருவாக்கணும் அப்படின்ற அந்த சிவில் ரைட்ஸ் மூமெண்ட், பிளாக் அசர்ஷன் அந்த டைமில் எழுதப்பட்ட கவிதை அப்படின்றதுனால மாயா ஏஞ்சலோ அவ்வளோ உறுதியாக அவங்க சொல்கிறாங்க, ஃபினாமினல் விமன் நான் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மிக்க மகிழ்ச்சி. இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.